என்னால முடியல, டயர்டா இருக்கு. 11 வருஷம் ஆச்சு. ஏன் அப்பா வீட்டு விட்டு ஓடி போனாரு? ஓடி போன ஒரு அப்பாவை நம்பி ஏன் அம்மா இத்தனை குழந்தைகளை பத்திட்டாங்க? நான் அவங்களை நல்லா தான் பாத்துக்கிறேன். ஆனா சில நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு. எனக்கு ஒரு அண்ணாவோ அக்காவோ இருந்தா, ஏன் எனக்கு 3 தங்கச்சி? ஏன் தெய்வா படிக்கல? ஏன் இந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல? இந்த மாதிரி ஏன்னு அவ்வளவு கேள்வி இருக்கு. ஆனா யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு இருக்கும்ல உனக்கு. ஆனா நான் சாதாரண மனுஷன். எனக்கு என் குடும்பம், அம்மா, தாத்தா, என் தங்கச்சிங்க தான் என் உலகம். அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவங்க நல்லா இருக்கணும்னா மொட்டை அடிக்கணும்னா மொட்டை அடிச்சுக்கிட்டேன், அழகு குத்திக்கிட்டேன், தீன் வச்சாச்சு. அந்த கோயிலுக்கு போ, அந்த பரிகாரம் பண்ணி, இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ண, எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா பாக்குற இடத்துல நீ தெரியல. என்கிட்ட ஏதோ சொல்ல வரேன்ற மாதிரி தோணுச்சு. அந்த பாட்டி சொன்னாங்க குலதெய்வம் கோவமா இருக்கும்னு. உனக்கு கோவம் வர அளவுக்கு நாங்க என்ன பண்ணோம்னு தெரியல. ஆனா நானும் என் குடும்பமா ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா எங்களை மன்னிச்சிடு. ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். வேற யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. நீதான குலதெய்வம், ப்ளீஸ்.